ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இன்று அருமையான நாள், பங்குனி உத்திர நன்னாள். இந்த நன்னாளை எல்லோரும் ஆலயத்துக்கு சென்று அங்கு நடக்கின்ற எல்லா திருக்கோவில்களிலும் இன்றைய நாளிலே தெய்வ திருமணங்கள் நடைபெறும். சிவன் கோவில்களிலே சிவபெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். அதேபோல் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். இப்படி எல்லா கோவில்களிலேயும் திருக்கல்யாண நிகழ்வுகள் நடைபெறுகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அம்பாளையும் பெருமாளையும் வணங்கி நமக்கு இருக்கின்ற தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். நம்முடைய ஜாதக ரீதியாக நமக்கு ஏதேனும் தடைகள், திருமண தடையோ, உத்தியோகத்திலே தடையோ, பிள்ளை பேரிலே தடையோ, இப்படி என்ன தடை இருந்தாலும் இன்றைய நாளிலே ஆலயத்துக்கு சென்று தெய்வங்களை வழிபட நம்முடைய ஜாதக ரீதியான தோஷங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் கிடைக்கும். ஆகவே இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே இறைவனை தரிசித்து இன்று முழுவதும் விரதம் இருந்து இறைவனை தரிசிப்பது சாலச் சிறந்தது. ஆகவே விரதம் இருக்க முடியாதவர்கள் பரவாயில்லை, ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். அனைவருக்கும் பங்குனி உத்திர நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அற்புதமான பங்குனி மாதம் 28ஆம் நாள், குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை, அருமையான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். நல்ல சுப முகூர்த்த நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே இணைகின்ற தம்பதிகளுக்கெல்லாம் ஜெம் டிவியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அனைவரும் 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். பங்குனி உத்திர நன்னாள். ஆகவே ஆலயத்துக்கு சென்று இறைவனை தரிசித்து நலம் காண வேண்டிய நன்னாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 சூரிய அஸ்தமனம் மாலை 6:21 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. அதேபோல் இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:11 வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று அதிகாலை 2:33 வரை வளர்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 4:11 வரை அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய அவர்களுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள் மனதிலே. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனம் சர்வ பாப நிவாரணி. மௌனமாக இருந்தால் அது நமக்கு எந்த விதமான தொந்தரவையும் ஏற்படுத்தி தராது. ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் மிகப்பெரிய நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே வேலையிலே கவனமாக இருங்கள், கர்ம சிரத்தையாக இருங்கள்.
அதேபோல் செய்தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். இருந்தாலும் சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அருகம்புல் மாலை சாற்றி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆனால் உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து நலம் காண வேண்டிய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். பங்குனி உத்திர நன்னாள், கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும், பணவரவு அதிகரிக்கும். அதேபோல் சத்சந்தான பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். அதேபோல் முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும் அல்லது முடிவு காண்பதற்கு நல்ல வழி பிறக்கும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். செய்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? காரிய அனுகூலம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே ஒரு தெளிவு ஏற்படுகின்றன. கடன் தொல்லைகள் மிகுந்த மன உளைச்சலை உண்டாக்கி கொண்டிருக்கும். அந்த கடன் தொல்லைகள் எல்லாம் நிவர்த்தி ஆவதற்கு நல்ல வழி கிடைக்கின்றன. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரிய வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக மாற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்களின் மூலம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். அதேபோல் வெகு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பெரிய தொகை ஒன்று இன்றைய நாளிலே உங்கள் கைக்கு வரும். மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வருகின்றன. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றன. பதவி உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைத்து மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். சிறப்பான நாள் கடகராசியினருக்கு. ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பணவரவு அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் சுபமாக முடியும். அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்ப நல்லது நடக்கும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகின்ற நாள்.
கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். சுப காரியங்கள் கைகூடும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். இப்படி சிம்ம ராசியினருக்கு இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலே பணம் வந்து சேரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும். அதேபோல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்கு கைக்கு வருவதற்கான வேலை வந்துவிட்டது. அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மொத்தத்தில் மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல வழி பிறக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு, பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்கள் கூட்டாளிகளோடு கவனமாக பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். மேலும் மகாலட்சுமி தாயாரை வணங்க நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைய நாளிலே கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேளை வந்துவிட்டது. புதிய முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை பெறும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்றன. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது.
வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வதற்கு வழிபிறக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பான நாள். மேலும் சிறப்புகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? சகல பாக்கியங்களும் தேடி வருகின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலிலே புதிய முயற்சிகளை புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களிலே இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாள். வீண் பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமான எந்த முடிவையும் இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். மொத்தத்திலே புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை இவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் அன்றாடம் செய்கின்ற பணிகளை மட்டும் செய்யுங்கள். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய முயற்சிகளில் எல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருகின்ற நாள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். 12 ராசியினருமே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். திருமண தடை, பிள்ளை பேரிலே தடை, மேலும் உத்தியோக ரீதியான தடைகள், வளர்ச்சியிலே தடை போன்றவையெல்லாம் இன்றைய நாளிலே பங்குனி உத்திர தினத்தன்று இறைவனை தரிசிக்க நமக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கி நல்ல வழி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இன்றைய நாளை தவறவிடாதீர்கள். இன்று தவறவிட்டால் அடுத்த வருஷம்தான். ஆகவே இன்றைய நாளை தவறவிடாமல் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்து நற்பலன் பெறுங்கள். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே மகான்களுடைய பார்வை என்பது தனித்துவம் பெற்றது. எந்த மகானாக இருந்தாலும்
அவர்களுடைய பார்வை நம் மீது பட்டாலே நமக்கு நல்ல வழி கிடைக்கும். எத்தனையோ மகான்கள் இந்த கலியுகத்திலே எத்தனையோ மகான்கள் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மகான்களுடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயங்கள் எல்லாமே அவர்களுடைய வாழ்வை முழுவதுமே மக்களுக்கானது. மக்களுக்காகவே வாழ்பவர்கள் மகான்கள். அவர்களுடைய ஒவ்வொரு நொடி பொழுதாலேயும் மக்களுக்கு ஏதேனும் நல்லது நடைபெற்று கொண்டே இருக்கும். அதுபோல் மகாபெரியவா என்று அழைக்கப்பட்ட சங்கராச்சாரியா சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றது. அவரால் பயன்பெற்ற பக்தர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்கின்றார்கள். அப்படி ஒரு நிகழ்வு இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். மகாபெரியவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பார்க்க இருக்கின்றோம். சந்நியாசிகள் பெரும்பாலும் யாத்திரை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒரே இடத்திலேயே இருக்கக்கூடாது. ஒரு இடத்திலே இருந்து வாழ்வு நடத்தக்கூடாது. அவர்கள் நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய விரத பலன்களும் தவ பலனும் மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு விதி விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே இடத்திலேயே இருந்து ஒரு ஊருக்கு மட்டும் ஆனவர்கள் அல்ல, உலகம் முழுமைக்கும் சொந்தமானவர்கள் இந்த சந்நியாசிகள். ஆதிசங்கர பகவத் பாதாள் அவர்கள் கால்நடையாகவே இந்தியா முழுவதும் நடந்து வந்தார். ஆக அவர்களுடைய வாழ்க்கை என்பது அப்படித்தான். இப்படி மகாபெரியவா அவர்கள் பல இடங்களுக்கு செல்லும் போது அங்கிருக்கின்ற ஆலயங்களை எல்லாம் தரிசித்து தானும் அருள் பெற்று பக்தர்களுக்கும் அந்த ஆலயங்களை பற்றி எடுத்து சொல்லி பல விஷயங்களை பக்தர்களுக்கு புரிய வைப்பார்கள். இப்படி அந்த ஆலயங்களை தரிசித்து ஊர் மக்களுக்கு பக்தியினுடைய அவசியம் பற்றி எடுத்துரைத்து குருவருளோடு திருவருளும் அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கு வழி செய்வார்கள். காஞ்சி மகாபெரியவர் அவர்கள் துறவரம் ஏற்ற காலத்திலே இருந்து தன்னுடைய இறுதி காலம் வரை கடைசி 10 வருடங்கள் மட்டும் காஞ்சி மடத்திலேயே தங்கியிருந்தார். பாரத தேசத்தினுடைய பல பகுதிகளுக்கு யாத்திரை செய்து அவர் வாழ்ந்த 100 வருட காலத்திலே இந்த உலகத்திலே ஸ்தூல ரூபமாக அவர் வாழ்ந்தது 100 வருடங்கள். அந்த 100 வருடங்களிலே 10 வருடங்கள் தவிர மீதி 80 வருடங்கள் அவர் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டது அவருடைய 12வது வயதிலே. ஆக தன்னுடைய 80 வயது காலத்தை இப்படி ஊராக சென்று மக்களுக்கு தன்னுடைய ஆன்மீக அனுபவங்களை எடுத்துரைத்து மக்களை நல்வழிப்படுத்துவதிலேயே செலவிட்டார். சென்னையிலே பல ஊர்களிலே எல்லா இடங்களுக்கும் மகாபெரியவா சுற்றி பார்த்த காலம் உண்டு. அப்படி சென்னையிலே யாத்திரை செல்லும் போது சம்பந்தப்பட்ட ஊரிலே உள்ள தொன்மையான ஆலயங்களின் சிறப்புகளை பற்றி உடன் வருகின்ற உள்ளூர் அன்பர்களிடம் எடுத்து சொல்வார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயங்களுக்கு உள்ளூர் மக்களான நீங்கள் அனைவரும் சேர்ந்து திருப்பணிகளை நடத்தி குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று விளக்கி சொல்வார் மகாபெரியவர். யாத்திரையின் போது மகாபெரியவர் ஊர் மக்களுக்கு இப்படி எடுத்து சொல்கின்ற கோவில்கள் பன்னெடுங்காலத்துக்கு முன் வழிபாட்டிலே இருந்து சமீப காலத்திலே ஏதேனும் சில தடங்கல்களாலே வழிபாடுகள் அறவே நின்று போன கோவிலாகவும் இருக்கும். அல்லது இப்படி ஒரு தெய்வம் நம் ஊரில் இருக்கின்றதே என்று கூட தெரியாத ஒரு நிலையிலே இருக்கும். இப்படித்தான் பல கோவில்கள் மகாபெரியவர் மூலமாக வெளி உலகத்துக்கு தெரிந்திருக்கின்றது. முன்னொரு காலத்திலே வழிபாட்டில் இருந்த ஆலயங்கள் மீண்டும் வழிபாட்டுக்கு கொண்டு வருவது என்பதெல்லாம் மகான்களுடைய ஞான திருஷ்டியால் மட்டுமே விளையும். கர்நாடக மாநிலத்திலே உள்ள மேல்கோட்டை திருநாராயணர் ஆலயத்தை ஸ்ரீமன் ராமானுஜர் தான் கண்டுபிடித்து வழிபாட்டுக்கு கொண்டு வந்தார். அதேபோல் பழைய மகாபலிபுரம் சாலையிலே இருக்கின்ற திருப்போரூர் முருகப்பெருமான் ஆலயத்தை ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் கண்டுபிடித்தார். அவருக்கு பின்தான் அந்த ஆலயம் வழிபாட்டுக்கு வந்தது. அதேபோல் சென்னை குரோம்பேட்டையிலே மகாபெரியவா ஒரு முறை பக்த கோடிகளோடு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது வழியிலே தென்பட்ட மலை ஒன்றை அண்ணாந்து பார்த்தார். கண்களை மூடி ஒரு சில வினாடிகளுக்கு அப்படியே நின்றார். உடன் வந்த உள்ளூர் பக்தர் கோடிகளும் என்ன ஏதென்று புரியாமல்
அந்த மலையையே பார்த்திருந்தார்கள். அப்போது அவர்களை நோக்கி, இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றான், நீங்கள் அனைவரும் அந்த முருகனை வணங்க வேண்டும், மிகப்பெரிய ஆலயமாக ஒரு காலத்திலே இது வரும் என்று சொன்னாராம். மகாபெரியவா குரோம்பேட்டையில் அடையாளம் காட்டிய அந்த மலைதான் இன்றைக்கு குமரன் குன்றம் என்று அழைக்கப்படுகின்ற அற்புதமான முருகப்பெருமான் கோவில். இன்றைக்கு அந்த ஆலயத்திலே நாள்தோறும் விசேஷங்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக ஸ்கந்த சஷ்டி விழாவும் தைப்பூச விழாவும் மிகச்சிறப்பாக அந்த ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மகாபெரியவருடைய கருணை பார்வையால் விளைந்த அற்புதங்களாகும். பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்ற இந்த ஆலயம் குரோம்பேட்டைக்கே ஒரு பெரும் அடையாளமாக மாறியிருக்கின்றது என்றால் அது மிகையல்ல. அதேபோல் சென்னை நங்கைநல்லூரிலே மகாபெரியவர் ஒரு முறை யாத்திரை சென்று கொண்டிருந்த போது ஊரின் மையத்திலே அமைந்திருந்த பாழடைந்த திருக்குளம் ஒன்றை உடன் வந்த உள்ளூர் பக்தர்களுக்கு காண்பித்தார். ஆச்சரியத்தோடு அந்த திருக்குளத்தை பார்த்தார்கள். ஆனால் இந்த குளம் ரொம்ப நாளாகவே இங்கே இருக்கின்றது பெரியவா, அவ்வளவாக சுத்தம் இல்லை என்று சொன்னார்கள் ஊர் மக்கள். உள்ளூர் அன்பர்களை பார்த்து, இந்த குளத்திலே ஒரு சிவலிங்கம் புதைந்திருக்கின்றது, அதை எடுத்து இங்கே கோவில் கட்டி நீங்கள் அனைவரும் வழிபாட்டை துவங்குங்கள் என்று உத்தரவிட்டார் மகாபெரியவர். அதன்படி குளத்திலே இருந்து எருக்கப்பட்ட லிங்கம் பிரதிஷ்டையான திருக்கோவில்தான் இன்றைக்கு நங்கைநல்லூரில் அருளக்கூடிய ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயமும் மிக அருமையான முறையிலே இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் பலருக்கு தங்களுடைய வேண்டுதல்களை இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திலே செலுத்தி தங்களுடைய பக்தி நெறியிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதே போல சென்னையிலே பல இடங்களிலே புராதனமான ஆலயங்கள் இருப்பதை தான் யாத்திரை சென்ற காலங்களிலே ஞான திருஷ்டி மூலம் கண்டுபிடித்து கொடுத்திருக்கின்றார் மகாபெரியவர். அப்படிப்பட்ட பழமையான ஓர் ஆலயத்தை மகாபெரியவர் நமக்கு கண்டுபிடித்து வழங்கி இருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் இந்த விசேஷமான ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். தாம்பரத்திலே இருந்து வேளச்சேரி செல்கின்ற பிரதான சாலையிலே இருக்கின்றது மாடம்பாக்கம் என்கின்ற ஒரு அருமையான ஊர். இந்த ஊரிலே அமைந்திருக்கின்றது அருமையான கோவில், அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் கோவில் என்ற சிவன் திருக்கோவில். இங்கு அம்பாள் திருநாமம் தேனுகாம்பாள் என்பதாகும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மை வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயம். இந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயம் தொல்லியல் துறையினுடைய கண்காணிப்பிலே இருக்கின்றது. இந்த ஆலயத்தையும் மகாபெரியவர் அவர்கள்தான் நமக்கு காட்டி கொடுத்தார்கள். அவர் ஒரு முறை இங்கு சுற்றுப்பயணம் வந்தபோது இந்த ஆலயத்தை பற்றி சுட்டிக்காட்டி பக்தர்களுக்கு இதனுடைய தொன்மையை பற்றியெல்லாம் விளக்கி, இந்த ஆலயம் மறுபடியும் நன்கு வழிபாடுகள் நடக்க வேண்டும், நாயன்மார்கள் வந்த ஊர் இந்த ஊர் என்று அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு சொல்லி, தேனுபுரீஸ்வரர் ஆலயம் இன்றைக்கு மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு மகாபெரியவர் அவர்கள் சுட்டிக்காட்டியவைதான் காரணம். ஆகவே இப்படிப்பட்ட தொன்மையான ஆலயங்களை தேடி தேடி சென்று வழிபாடு செய்தால் நம்முடைய ஜாதக ரீதியான தோஷங்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்ல வழி கிடைக்கும் என்பது உறுதி. ஆகவே குருமார்கள் காட்டிய பாதையிலே செல்வோம். ஆலயங்களுக்கு அனுதினமும் செல்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நம்முடைய மனமானது ஒரு நிலை பெறும், தவறான பாதையிலே செல்லாது. ஆகவே அனுதினமும் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கின்ற நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். குருமார்களை வணங்குவோம். வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். இன்று பங்குனி உத்திர நன்னாள். இந்த நன்னாளிலே இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு சென்று நம்முடைய குழந்தைகளுக்கும் ஆன்மீக நெறியை ஊட்டி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.